யூதர்களை இலும்பு நாட்டிகளாக சித்தரிக்க காரணம் அவர்களுடைய விஸ்வரூப வளர்ச்சி. இந்தியாவிலையும் சரியும் உலகளாவியும் சரியும் வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிற டாப் கேட்டகரி பொசிஷனில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே யூதர்கள் தான். இன்றைக்குன்னு இல்லை, கடந்த ஒரு 80 ஆண்டுகளாகவே அவர்கள் டாப் பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. அது எப்படின்லாம் தெரியாது. இன்றைக்கும் இஸ்ரேல் மேலே பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளுமே, அது லெபனான், சீரியா, ஜோர்டான், எந்த நாடாக வேணால் இருக்கட்டும், எல்லா நாடுமே போர் தொடுக்குறாங்க. இத்தனைக்கும் இந்த இஸ்ரேலோட நிலப்பரப்பு எவ்வளோ தெரியுமா? இப்படி குறுக்கு அளந்தீங்கன்னா 75 கிலோமீட்டர், இப்படி நெட்டுக்கு அளந்தீங்கன்னா வெறும் 470 கிலோமீட்டர். இவ்வளோ தான். இத்தனையூண்டு நாட்டில் தான் நீங்கள் மொசாட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த உலகத்திலேயே நம்பர் 1 இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு நாடு இஸ்ரேல் மட்டும்தான். அவங்களுடைய அயன் டோம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாதுகாப்புக்கு இப்படி ஒரு மிகச்சிறந்த அரண் எந்த நாடுமே வடிவமைக்கலை. அந்த அளவுக்கு அமைச்சிருக்காங்க. நீங்கள் என்ன ஏவுகணையை அந்த நாட்டுக்குள்ளே விட்டாலும் அதெல்லாம் நடுவானத்திலேயே வச்சு வெடிக்க வச்சு அவங்க நாட்டுக்குள்ளே அந்த வெடித்து சிதறிய துகள்கள் கூட உள்ளே விழுகாதுங்கிற அளவுக்கு அயன் டோம் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. இந்த மொசாட் ஏஜென்ட்டு எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய உளவுத்துறையிலையுமே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்டெலிஜென்ஸோட தகவல். ரெண்டாவது, இது வரைக்கும் தான் நம்ம இதுக்குமே கண்டுபிடிச்சிருக்கோம். இவங்க யூனிட் 8200 அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது இவங்க நாட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகளில் யாருக்கு ஐக்யூ லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்குமே அறிவை ஐக்யூவை ஜாஸ்தி பண்ணுறாங்க. இதை ஜாஸ்தி பண்ணி யாருக்கு ஐக்யூ லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதோ அவங்கள யூனிட் 8200க்கு இழுத்துட்டு போகிறாங்க. அங்கே வச்சு அந்த குழந்தைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. மொசாட்டை விட ஒரு படி மேலே தான் இந்த டீம். இவங்களுக்கு என்னென்னா கோடிங் தான், ப்ரோக்ராம், அவ்வளோதான். நீங்கள் எந்த நாட்டுக்குள்ளேயும் சிசிடிவியால் உங்களால் நுழைய முடியணும், எந்த சேட்டலைட்டையும் உங்களுக்கு ஹேக் பண்ண தெரியணும், எந்த விமானத்தையும் உங்களால் இயக்க முடியணும். இந்த டிவியில் இப்போ வைஃபை கனெக்ட் பண்ணியிருக்குது அப்படின்னா இந்த டிவிக்குள்ளே ஒரு மொசாட் இன்டெலிஜென்ஸால் உள்ளே வர முடியும். இன்றைக்கி நான் பேசுகிறதைவே மாற்றி டெலிகாஸ்ட் பண்ண வைக்க மொசாட்டால் முடியும். இந்த அளவுக்கு ஒரு சக்தி மிக்க ஒரு இயக்கம் தான் மொசாட். அவங்க தாண்டி யூனிட் 800. இது எல்லாத்தையும் தாண்டி என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலக நாடுகள் இஸ்ரேல் மேலே போர் தொடுத்து இஸ்ரேலை அழிக்கிறாங்களே வச்சுக்கோமே, அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அது இஸ்ரேலுக்கான அழிவு மட்டுமல்ல, அது ஒட்டு மொத்த உலகத்திற்கான அழிவும் கூட. ஆமாம், அவங்க தி ஆப்ரேஷன் சிம்சோன் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அணு ஆயுதம். இந்த உலகையே கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு அழிக்கக்கூடிய அணு ஆயுதத்தை அவங்க தரைக்கு அடியில் வச்சுருக்காங்க. இந்த மொசாட்லேயோ இல்லை யூனிட் 8200லையோ ஒரு ஆள் மிச்சம் இருந்தால் கூட இதை ஒன்று அவங்க ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எஸ், எல்லாருமே காலி. இந்த அணு ஆயுதத்தை இஸ்ரேல் மட்டும் இல்லை, எந்த நாடுமே இனி வருங்காலத்தில் பிரயோகப்படுத்த முடியாது. அப்படி பிரயோகப்படுத்திட்டா 2ஆம் வேர்ல்டு வார் நடந்துச்சு இல்லையா, 2ஆம் உலக போர், அன்னைக்கு தேதிக்கே 11 கோடி பேர் செத்தாங்களாம். இன்றைக்கி தேதிக்கு இந்த மாதிரி ஒரு வார் நடந்துச்சுன்னா மொத்தமே 700-800 கோடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 450 கோடி அழிஞ்சு போயிடும். பாதி மத்திய கிழக்கு காணாமல் போயிடும். அந்த அளவுக்கு விபரீத விளையாட்டுது. அதனால் இதை நாமளும் அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம், எந்த நாடுகள் இனி வருங்காலத்தில் பயன்படுத்த மாட்டாங்க. இதை வச்சு மிரட்டலாமே தவிர அணு ஆயுதத்தில் இங்கே உபயோகமே படுத்த முடியாது. யாருமே இந்த அணு ஆயுதத்தை நீ பயன்படுத்த மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு நிறைஞ்சு அதீத வளர்ச்சி அடைந்து அதிக நோபல் பரிசும் பெற்று இந்த உலகத்திலேயே அறிவாளியாக ஒருத்தர் இருக்கிறான்னா அவன் யூதன் தான். இந்த யூதனை அழிக்கணும் அப்படிங்கிறதான் மற்றவங்க எல்லாருடைய நோக்கம். அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான். அவன் நாட்டுக்குள்ளே அவன் அமைதியாக இருக்கிற வரைக்கும் அவன் யாருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அவன் யாருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறானோ அவங்களுக்கு அவன் எதிராளி, அவ்வளோதான். இதில் நம்ம பங்கு, இதில் யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. கண்டிப்பாக ஒருத்தன் வளர்ந்து வரானா அவனுக்கு எதிரிகள் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக உருவாவாங்க. அப்படி உருவானதான் இங்கே எல்லாருமே. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தேதிக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு வேணும்னு நினச்சா இதனுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதாவது ஆபிரகாமில் இருந்து உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான். ஏன்னா பாதையில் இப்போ நீங்கள் நான் சொன்னதை கேட்டுட்டீங்க, இன்னொருத்தர் உங்களுக்கு வேறு மாதிரி சொல்லிக் கொடுப்பார். என்ன இதுக்கு அதுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா, நீங்கள் ஒரே ஒரு டீச்சர்கிட்ட 1லிருந்து 12வது வரைக்கும் நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் நாலேஜ் வரும். அப்போ தான் இடையில யார் என்ன தப்பாக மாற்றி சொல்லி கொடுத்தாலும் இல்லை இது இந்த ஃப்ளோ கட் ஆகுது. இப்போ அதுதான் நீங்கள் கண்டினியூட்டி ஆஃப் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம்.
நீங்கள் எதை படித்தாலும் அதை கண்டினியூட்டியாக படித்து கொண்டு போய் முடிச்சிடணும். பாதியில் நிறுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே முடிச்சிங்களோ எல்லாருக்குமே ஒரு புது விஷயமான பேசுகிறதுக்கு உள்ளே வரும்போது இவனுங்களுக்கெல்லாம் என்ன தெரிஞ்சிருக்குது அப்படின்னு முதல்ல பார்ப்பாங்க. இவனுக்கு தெரியாத ஒரு தகவல் இருந்துச்சுன்னா அங்கே தான் அவங்க சில பொய்களை சொல்லிடுவாங்க. ஏன்னா எல்லா உண்மையிலையுமே சில பொய்கள் இருக்கும், எல்லா பொய்களிலுமே சில உண்மைகள் இருக்கும். அதை வச்சு தான் உன்னை நம்பவே வைக்க முடியும். அப்படி தான் நிறைய பேர் இங்கே நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த மொத்த கதையும் கேட்டால் தான் இப்போ இந்த மதங்கள்லாம் உருவானதுக்கு முன்னாடியே உருவான மதம் தான் நம்மளுடைய ஹிந்து மதம். இது அப்சல்யூட்லி ட்ரூ, 1000% உண்மை. இதற்கு ஆதாரம் நம்மளுடைய இறைநூலிருந்து எடுக்கவே தேவையில்லை. நீங்கள் குரான்லேயும் பைபிள்லேயுமே எடுத்துடலாம். இதற்கான மொத்த ஆதாரமும் அங்கேயே இருக்குது. அவர்களுக்கும் இது தெரியும். ஏன்னா இதோட தியரியே ஆபிரகாம் இந்த யூத மதத்தையோ இஸ்லாம் மதத்தையோ கிறிஸ்தவ மதத்தையோ சார்ந்தவர் அல்ல. கடவுள் அவரை தெரிந்து கொள்ளுற வரைக்கும். உங்களுக்கு இன்னும் எளிமையாக சொல்லணும்னா நானே அதுக்கு சாட்சி. கேளைக்கர்னு ஒரு தெய்வம் வந்து என்னைய தேர்வு பண்ணார் இல்லையா, அதுக்கு முன்னாடி நான் ஹிந்து மதத்தில் தான் இருந்தேன். நீங்கள் ஒரு 5000 வருஷம் கழித்து இந்த கேளைக்கர்னு ஒரு மதம் பெருசாக இருக்குது நீங்கள் நினச்சிப்போங்க. இந்த உலகம் பூரா கேளைக்கருங்கிற மதம் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஹிந்து மதமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5000 வருஷம் கழிச்சு அப்போ உங்களுக்கு என்ன தோணணும், அப்போ வந்து ஒருத்தங்க இதே மாதிரி யூடியூப்பில் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை இந்த அசோகாங்கிறவர் கேளைக்கியருங்கிற மதத்தை சார்ந்தவர் அல்ல. இவர் வந்து ஒரு ஹிந்து மதத்தை சார்ந்தவர். கேளைக்கியருங்கிற ஒரு தெய்வம் வந்து தான் இவரை கூட்டிகிட்டு போய் பின்னாடி அந்த தெய்வத்தின் பேர் தான் பின்னாடி மதமாக மாறுச்சு அப்படின்னு சொன்னால் 5000 வருடம் கழித்து அந்த மதத்திலேயே பல கோடி பேர் இருக்கிறவங்க இதை ஏற்றுக்க மாட்டாங்க. நீ ஏற்றுக்கலனாலும் இதுதான் உண்மை. இங்கே கடவுளுக்கு எந்த பாரபட்சம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு 5000 வருடங்கள் கழிச்சே இந்த உலகம் என்ன பரிணாமத்தில் இருக்கும், என்ன வளர்ச்சியில் இருக்கும், அவன்லாம் யூடியூப்பில் பார்ப்பானோ, அவன் என்னில் பார்ப்பான்னு இங்கே யாருமே சொல்ல முடியாது. அப்போ இங்கே ஒரு 40,000 வருஷம் 50,000 வருஷம் கடந்து போன ஒரு ரெக்கார்டை இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற அனுமானிக்கவே முடியாது. நம்மளுடைய அனுமானமே அங்கே தப்பாக தான் இருக்கும். அதனால் இது வந்து ஒரு புரிதல், ஓ இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு. இது ஒரு நம்பிக்கை தான். இது ஆதாரபூர்வமாக நான் இல்லை, யாருமே இதை நிரூபிக்கலாம் முடியாது. ஆமாம், இதெல்லாம் ஒரு ஏற்றுக்கக்கூடிய லெவலில் இருக்குது அப்படின்னு ஒரு டாலரன்ஸ் லெவலில் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்படி அக்செப்ட் பண்ணப்பட்ட நிறையா கூற்றுகள் பின்னாடி உண்மை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டும் இருக்குது. கேளைக்கியர் சித்தர் நம்ம